ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள். இந்திய வர்சஸ் இங்கிலாந்து இன்னைக்கு 5வது T20 போட்டி நடக்க போகுது. ஏற்கனவே இந்திய அணி தொடரை வின் பண்ணிட்டாங்க. தொடரை வின் பண்ணாலுமே இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த போட்டியில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற அப்படின்னு நோக்கத்தோட தான் ஆட போகிறாங்க. ஏன்னா ரொம்ப கேவலமாக தோக்கக்கூடாது, ஒரு டீசெண்டாக தோக்கணும் அப்படின்றதுக்காக 3க்கு 2 இருந்தால் கூட பரவாயில்ல, நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இன்னைக்கு இங்கிலாந்து அணி வின் பண்ணுறதுக்கு வர போகிறாங்க. பட் இந்திய அணி அவ்வளோ சீக்கிரம் விட போகிறதா இல்லை. ஏன் அப்படின்னா அடுத்த மேட்ச் நம்ம ஜெயிச்சா 4-1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெத்தா போலான்னு சொல்லிட்டு சூரியகுமார் யாதவ் அவர்கள் திட்டம் போட்டிருக்காரு. ஸோ இன்னைக்கு இந்த போட்டியில் பிளேயிங் லெவனில் நிறைய மாற்றங்கள் இருக்க போகுது. இந்த பிளேயிங் லெவனில் பார்த்தீங்கன்னா முக்கியமான வீரர்கள் எல்லாம் உள்ள வர போறாங்க. ஏன் வர போறாங்க அப்படின்னா சீரியஸாக தான் நம்ம வின் பண்ணிட்டுமே. ஸோ இந்த ஒரு மேட்ச்ல வெளியே உட்காந்துருக்கிற பிளேயர்ஸ்க்கு எல்லாருக்குமே சான்சஸ் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் இந்த மேட்ச்ல நிறைய மாற்றங்கள் இருக்கு. ஒருவேளை ரமன்தீப் சிங் உள்ள வரதுக்கான சான்சஸ் இருக்கு. சிவம் துபேவுடைய நிலைமை என்னவா இருக்கு, கன்க்யூஷன் டெஸ்ட்ல அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் நிதிஷ் ராணா உள்ள வந்தாரு. ஸோ இந்த போட்டிக்கு அவர் தயாரா இருக்காரா, ஸோ அவருடைய ஃபிட்னஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. மேபி சிவம் துபேக்கு கண்டிப்பா மாற்று வீரர்கள் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். அவர் கிளியரா இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த போட்டியில் அவர் ஸ்குவாட்ல இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றது இன்னைக்கு போட்டிக்கு முன்னாடி டாஸ் போறதுல அப்புறமா ஸ்குவாட அறிவிக்கிறதுல தெரிஞ்சுக்கலாம். அப்போ யார் யாரெல்லாம் உள்ள இருக்காங்க அப்படின்ட்டு. நம்மளுடைய கருத்து கணிப்பில் பார்த்தீங்கன்னா இந்த பிளேயர் இன்னைக்கு ஸ்குவாட்ல இருப்பாங்க அப்படின்றது ஒரு நம்பிக்கையா இருக்கு. ரமன்தீப் சிங் கண்டிப்பா உள்ள வர போறாரு. வாஷிங்டன் சுந்தரும் உள்ள வரதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. மேபி வருண் சக்கரவர்த்திக்கு ரெஸ்ட் கிடைச்சாலுமே அதுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லாம கூட இருக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. சமி இருக்காரு. சமி அவர்கள் கண்டிப்பாக இந்த போட்டி ஒரு 2-3 ஓவர் போட்டாரு அப்படின்னா அவருடைய ஃபிட்னஸ் குறித்து அடுத்து ஓடியில அவர் உள்ள போடுறதா இல்லையா அப்படின்றத டிசைட் பண்ணுவாங்க. 5 T20 ஸ்கோர்ல அவரை எடுத்துட்டு ஒரு போட்டியில மட்டும் போட்டிருக்காரு சூரியகுமார் யாதவ் அவர்கள். என்ன டிசிஷன்ல எடுத்திருக்காரு, என்ன பிளான்ல இருக்காரு, டைரக்டா இவருக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கதவை திறந்துட்டே இருக்கும்போது ஏன் அவரை உள்ள போடாம இருக்காங்க அப்படின்றது தெரியல. மேபி அவருடைய ஃபிட்னஸ் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஃபிட்னஸ் லெவல் எல்லாம் தாண்டி அவருடைய லெஜெண்டரி போல்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா இந்த மாற்றங்கள் வரணும். இந்திய அணியின் இந்த பிளேயிங் லெவன் இந்த 5வது T20ல கண்டிப்பா நிறைய மாற்றங்களோட தான் வர போறாங்க. சஞ்சு சாம்சனுக்கு இது ஒரு கடைசி வாய்ப்பா இருக்குமோ அப்படின்ற மாதிரியே கேள்விகள் இருக்கு. ஏன்னா 4 T20 போட்டியுமே எந்த ஒரு 10 ரன் கூட அடிக்கல அப்படின்னும் போது என்ன விஷயம் அப்படின்றது தான் இங்க பேசிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நடக்கக்கூடிய 5வது T20 போட்டி மும்பை வான்கடே மைதானத்தில் நடைபெற போகிறது. இன்னைக்கு நடைபெறக்கூடிய போட்டியில் கண்டிப்பாக கூட்டம் அனல் பறக்க போகுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ என்ன நடக்க போகுது, இந்திய அணியின் பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது, யாராச்சும் பிளேயிங் லெவன் கொண்டு வந்தா நல்லா இருக்குமா அப்படின்றத உங்களோட கருத்தை சொல்லுங்க. மேபி சிவம் துபே நல்லா யூஸ் பண்ணிட்டு முன்னாடி ஆட வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். பார்க்கலாம் நாளைக்கு இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த 5வது T20 போட்டியில் சூரியகுமார் யாதவ் அவர்கள் என்ன பிளானோட வராரு அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ரீசெண்டா பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவுடைய பர்ஃபார்மன்ஸ் கேப்டன் ஆனதுக்கு அப்புறம் ஒர்ஸ்டா இருந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கும் என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் மக்களே. ஸோ எந்த மாதிரியான ஸ்குவாட் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றத பத்தி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.